துதி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு இசைந்திருப்பதற்கு, தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பதற்கு தேவன் நமக்கு பாராட்டியிருக்கிற மேலான கிருபையை நினைத்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமாய் நீர் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்தீரே, உம்முடைய மகிமையினால் எங்களை முடிசூட்டினீரே, உங்கள் தயவுள்ள கரம் எங்கள் மேலே இறங்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்கள் தெய்வ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுகிறதற்காய் நன்றி. இந்த இரவு வேளையில் உங்கள் சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கும் போது ஆண்டவரே, உமக்காய் காத்திருந்தவர்கள் ஆண்டவரே ஒருபோதும் வெட்கப்பட்டு போக பண்ணாத தேவனாய் இருக்கிறீங்களே. உமது முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீங்களப்பா. உங்கள் முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு இந்த இரவு வேளையில் வந்திருக்கிறோமே. தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக, தேவ மகிமை எங்களை ஆட்கொள்ளுவதாக. நீர் அப்பா எதை எங்கள் வாழ்க்கையில் செய்ய சித்தமாக இருக்கிறீங்களோ அதை நீர் செய்வீராக. உங்கள் மகிமையின் கரம் எங்கள் மேலே இறங்குகிறதற்காய் நன்றி. தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுகிறதற்காய் நன்றி. தெய்வீக மகிமையினால் எங்களை முடிசூட்டுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களையே தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உங்கள் பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. இந்த நேரத்தில் நாம் ஒரு பாடலை பாடின பின்பு துதி ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிறதான பாடல் நமக்கு அனைவருக்கும் தெரிந்த பாடல். அந்த பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் வெறுப்பதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோரென்று நீரெவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோரென்று நீரெவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எந்தன் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எந்தன் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுமா, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்களே, அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறதப்பா. இந்த இரவு வேளையில் உம்மை நோக்கி பார்ப்பதற்கு, உமது முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு, உம்முடைய பிரசன்னத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து இருப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீரே, உமக்கு நன்றி. கைவிடப்படுவதில்லை, ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து
தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொன்னது போல இந்த இரவு வேளையில் நாம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது நமது முகங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனுடைய பிரசன்னம் நம்மளை ஆட்கொள்வதாக. இந்த நேரத்தில் ஆராதனை குழுவை முன்பதாக கடந்து வந்து நம்மை ஆராதனையை நடத்துவார்கள். தேவ பிரசன்னத்தோடு நாம் காணப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அப்படியே எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாமே தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். இசப்பா உமக்கு நன்றி ஆவியானவரே. இசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இரவு வேலை இசப்பா எங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களே ஆண்டவரே. இசப்பா நீங்களே ஆண்டவரே இந்த இடத்துல நீங்கள் அசைவாடுவீராக ஆண்டவரே. உங்கள் பிரச்சனை இசப்பா இந்த இடத்துல ஆளுகை செய்வதாக ஆவியானவரே. இசுவே உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை அது காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை அது காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே,
சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. இயேசுவே உமக்கு நன்றி. தொடர்ந்து இயேசுப்பா நீங்கள் நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். சில பாடல்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து கைகளை தட்டி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் கொம்பை உயர்த்தி நீரே, என் தலையை உயர்த்தி நீரே, என் கொம்பை உயர்த்தி நீரே, என் தலையை உயர்த்தி நீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றான், உன் தலையை உயர்த்திடுவான். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றான், தலையை உயர்த்திடுவான். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்பவரே. காற்றாக செய்வாடி, என் சுவாசத்திலே உறவாடி, மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே. காற்றாக செய்வாடி, என் சுவாசத்திலே உறவாடி,
என்னை ஆளுகை செய்பவரே, சேற்றில் விழுந்த என்னை தூக்கி அரவணைத்தீரே, உள்ளங்கையில் என்னை அழகாய் வரைந்திருப்பீரே, சேற்றில் இருந்த என்னை தூக்கி அரவணைத்தீரே, உள்ளங்கையில் என்னை அழகாய் வரைந்திருப்பீரே, என் மேலே நினைவு கூர்ந்து உம் கிருபையை எனக்கு தந்தி, என் மேலே நினைவு கூர்ந்து உம் கிருபையை எனக்கு தந்தி, ஆவியானவரே என்னை ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே என்னை ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே என்னை ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே என்னை ஆளுகை செய்பவரே, ஆதரிக்கின்ற சுகந்திரவாளன் நீரே, என்னை என்றுமே தேற்றி நடத்துகின்றீரே, ஆதரிக்கின்ற சுகந்திரவாளன் நீரே, என்னை என்றுமே தேற்றி நடத்துகின்றீரே, எனக்காக சிலுவையில் மரித்து மரணத்தை ஜெயித்தீரே, எனக்காக சிலுவை மரித்து உயிரோடு எழுந்தீரே, ஆவியானவரே என்னை ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே என்னை ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே என்னை ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே என்னை ஆளுகை செய்பவரே, எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றியையா, எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றியையா, இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ, இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ, ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர், ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர், எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றியையா, எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றியையா, காற்று மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகம் காணவில்லை, காற்று மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகம் காணவில்லை, வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர், வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர், எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றியையா, எபினேசரே எபினேசரே
கொண்டீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீர், கிருபையினாலே அழைத்து வந்தீர். ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீர், கிருபையினாலே அழைத்து வந்தீர். அழியாமல் காத்து கானானில் சேர்த்து உம் தூதி சொல்ல வைத்தீர். அழியாமல் காத்து கானானில் சேர்த்து உம் தூதி சொல்ல வைத்தீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. 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 எபினேசரே இயேசுவே மகனஞ்சி ஆவியானவரே இயேசுப்பா. ஆண்டவரே எங்க மத்தியில நீங்க எபினேசராய் காணப்படுறீங்களே. மகனஞ்சி ஆவியானவரே இயேசுப்பா, எங்க மத்தியில நீங்க இறங்குவீராக. உங்க பிரசன்ன மகிமை எங்க இடத்துல ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. உங்க அபிஷேகத்தினால நீங்க இந்த இடத்துல நீங்க நிரப்புவீராக ஆவியானவரே. இயேசுப்பா, உங்க வல்லமை அக்கினி இந்த இடத்துல இறங்குவதாக ஆவியானவரே. ஒரே காமாதாரபா சியாந்தர பல பல பலபா, ஒரே காலாகாரபா துராபல ரியாந்தர பல பல பலபா, ஒரி பாலாகாரபா ஷகர கர 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 கரபா, துராபல ரியாந்தரே ரி காலாகார கர கர பல பலபா, ஒரே காதாரபா துராபல ரியாந்தரே ரி காலாகார பல பலபா, அத்துராபலே கந்தார ரியாந்தரே ஒரே பாஷா கர கல பராகதர பல ஷியாந்தரே ஒரே பாலா கர 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 பல பலபா, துராபல ரியாந்தர பல 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 பலபா, ரி காலாகார கர 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 பலபா, ஓரியாந்தர பல பலபா, துராபா ஷேகே ரே காலாகார கர கர பலபா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 இயேசுவே. உமக்கு நன்றி. எங்கள் மத்தியில் இயேசுப்பா நீங்கள் இறங்குவீராக ஆண்டவரே. உங்கள் வல்லமை பிரசனை இந்த இடத்துல ஆளுகை செய்யட்டும் ஆவியானவரே. இயேசுப்பா உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. இயேசுப்பா உங்கள் வல்லமையினால் ஒரு விஷயம் நீங்கள் நிரப்புவீராக ஆவியானவரே. இயேசுப்பா நீங்கள் ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் இயேசுப்பா நாங்கள் இல்லை ஆவியானவரே. இயேசுப்பா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. காலையும் மாலையும் ஹல்லேலூயா, நான் விடும் சுவாசமே ஹல்லேலூயா. காலையும் மாலையும் ஹல்லேலூயா, நான் விடும் சுவாசமே ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும்போது
என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். ஹல்லேலூயா. கன்மலை உச்சியில் ஹல்லேலூயா, ஆலியின் விளிம்பிலும் ஹல்லேலூயா. கன்மலை உச்சியில் ஹல்லேலூயா, ஆலியின் விளிம்பிலும் ஹல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும்போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும்போது என்னை தேற்றும் கீதமாகும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். ஹல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் ஹல்லேலூயா, ஏளனம் செய்கையில் ஹல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் ஹல்லேலூயா, ஏளனம் செய்கையில் ஹல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆவியானவரே. இந்த ஆராதனையில் இயேசப்பா உங்கள் பிரசன்ன மகிமை இறங்குனதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இயேசப்பா நீங்கள் ஆளுகை செய்ததுக்காக உமக்கு நன்றி. மீதி இயேசப்பா தொடர்ந்துள்ள ஒவ்வொரு பகுதியும் இயேசப்பா உங்கள் இடத்துல கொடுக்குற ஆண்டவரே. இயேசப்பா அவங்கள மறைத்த ஆண்டவரே நீங்கள் வெளிப்படுவீராக. நீ அப்படி செய்யப்படுற மேலான தயவுக்காக உமக்கு நன்றி இயேசு நாம் திருப்பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென். நம்மளுடைய சத்துருக்கள் நம்மை பார்த்து சிரிக்கும் போது அதற்கும் நம்ம என்னதான் சொல்லணும்? அல்லேலியா தான் சொல்லணும். ஆமென். ஹalleluya. ஏன்னா அவன் சிரிக்க 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 தான் நம்மளுடைய உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya. சத்துருக்கள் ஏகமாய் பெறுகிறார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா நம்ம உயர்வு அதை காட்டிலும் பெரியதாய் கர்த்தர் நம் வாழ்க்கைக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். ஹalleluya. என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். ஒரு ஆள் இருந்தால் சிங்கிள் டேபிளுக்கு முன்னாடி தான் இருக்கும். ஆனால் எவ்வளவுக்கு சத்துருக்கள் நம்மை சுற்றிலும் பெருகுகிறார்களோ அதை காட்டிலும் பெரிய ஒரு பந்தியை, ஒரு பெரிய பேங்க்வெட்டை ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. நல்ல ஒரு தெய்வ பிரசன்னத்தினுடைய ஆராதனை வேலையை நாம் பார்த்தோம். தெய்வ பிரசன்னத்தில் அமர்ந்திருந்தோம். இந்த இரவு வேளையில் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்படுவீராக. உங்கள் தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் நாங்கள் கடந்து செல்லுகிற பாதை இருளை போல ஆண்டவரே, எங்கே திரும்பினாலும் ஒரு பாதையற்ற ஒரு சூழ்நிலையை போல, ஒரு முற்றுப்புள்ளிக்கு முன்பதாக நிற்கிற ஒரு சூழ்நிலையை போல கூட நம்மளுடைய வாழ்க்கை இந்த இரவு வேளை காணப்படலாம். ஆனால் அதன் மத்தியில் நாம் அவரை உயர்த்தும் போது, துதிக்கும் போது, மகிமை செலுத்தும் போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. இந்த இரவு வேளையின் தியானத்திற்காக நாம் ஒரு வேத பகுதிக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். சங்கீதம் எழுதினதான புத்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். Psalms chapter 34 verse 5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹalleluya ஹalleluya. இந்த இரவு வேளையில் துதி ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர்களை தேடி அல்ல, சூழ்நிலைகளை தேடி அல்ல, உற்றார் உறவினர்களை தேடி அல்ல, இந்த உலகத்தை சார்ந்த எதையும் தேடி நீங்கள் போகலை. உங்கள் முகங்கள் தேவனை நோக்கி காத்திருக்கு, அல்லது அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும், அவருடைய முகத்தின் பிரகாசத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்று காத்திருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கை வெட்கப்பட்டு போக செய்யாத ஒரு தேவன். ஹalleluya. ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக பண்ணுகிற தேவன் அல்ல. யோவேல் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிற என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. அப்போ அவரை தன்னுடைய சொந்த ஜனமாய் கொண்ட ஜனம் வெட்கப்பட்டு போகாது என்று தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹalleluya ஹalleluya. நாம் நினைக்கலாம், பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக நான் ஆண்டவரை தானே தேடுகிறேன், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாட்களில் இருந்து நான் ஆண்டவரை தானே ஆராதிக்கிறேன், ஆண்டவருடைய முகத்தை தானே தேடுகிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து செல்லும் பிரச்சனைகளில் அல்லது போராட்டங்களில் மாற்றம் காண முடியவில்லையே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பார்க்கிறவர்களுடைய முகங்கள் என்ன செய்ததா?
பிரகாசமடைந்ததாம். அல்லேலூயா. இருளான பாதையில் இந்த இரவு வேளையில் நம்மளுடைய வாழ்க்கை கடந்து செல்லலாம். வேதனைக்குரிய பாதையின் வழியாய் நாம் கடந்து செல்லலாம். நெருக்கத்தின் பாதையில் நாம் கடந்து செல்லலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவது, நம்மளுடைய முகங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அது பிரகாசம் அடைகிறதாய் மாறுகிறது. ஏனென்றால் நாம் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக, தேவனுடைய சமூகத்திற்குள்ளாய் நாம் கடந்து வரும்போது, அந்த தேவ பிரசன்னத்தின் மகிமை என்னை மூடும்போது, அதற்கப்புறம் நான் என்னை அல்ல பிரதிபலிப்பது, என்னை நிரப்பின அந்த அபிஷேகத்தின் வல்லமை என் மூலமாய் பிரகாசிப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம், எதற்கு கீழாய் நாம் காணப்படுகிறோமோ அந்த கீழாய் காணப்படுகிறதுனுடைய பிரதிபலிப்பு நம்ம வாழ்க்கையில் காணப்படும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒன்று, நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்கும்போது நம்மளுடைய முகங்கள் என்ன செய்யுமா? பிரகாசம் அடையுமா? அது என்னுடைய பிரகாசம் அல்ல, நான் யாருடைய பிரசன்னத்தில் காணப்பட்டேன், யாருடைய மகிமைக்குள்ளாய் காணப்பட்டேன், யாருடைய சந்நிதியில் நான் காணப்பட்டனோ அவருடைய மகிமை என்னை முற்றிலுமாய் நிரப்பும் போது, பின்பதாக அது என்னுடைய மகிமையாக அல்ல, என்னை நிரப்பினவருடைய மகிமை என் மூலமாய் பிரகாசிக்க பண்ணுகிறதான ஒரு தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையில் நம்மளுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எதிர்மறையாய் எப்பேற்பட்டதாய் காணப்பட்டாலும், நான் தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய சந்நிதியில், தேவனுடைய பாதத்தில் நான் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் செய்கிற ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? நம்மளுடைய முகங்களை அவர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். மோசே என்கிறதான ஒரு பக்தன், ஒரு தீர்க்கதரிசி, அல்லது இஸ்ரவேல் ஜனத்தை நடத்துவதற்காக, அவர்களை லீட் பண்ணுவதற்காக கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு டெலிவரர். 430 ஆண்டுகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது தேவனுடைய சொந்த ஜனங்கள் அடிமைத்தனம் என்கிறதான நுகத்தடிகளாக காணப்பட்டார்கள். அந்த காணப்பட்டவர்களை விடுதலை ஆக்குவதற்கு கர்த்தர் செலக்ட் பண்ணினதான அல்லது தெரிந்தெடுக்கப்பட்டதான ஒரு பாத்திரம் தான் யார் என்று நாம் பார்க்கிறோம், மோசே. இந்த மோசே தேவனுடைய பிரசன்னம் என்ன என்பதை ருசித்த பின்பு, அனுபவித்த பின்பு, அவனுக்கு அந்த பிரசன்னம் இல்லாமல், தேவனுடைய சமூகம் இல்லாமல் அவன் எந்த இடத்துல போவதற்கும் அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த பிரசன்னத்தின் மகிமையை அவன் உணர்ந்தவனாய் காணப்பட்டான். ஒரு நேரத்தில் அவன் தேவ பிரசன்னத்திற்கு போயிட்டு இறங்கி வருகிறான். அவனுடைய முகத்தை யாரும் பார்க்க முடியாத அளவிற்கு அவனுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்து, அவன் என்ன செய்கிறான்? வெயில் போட்டு அல்லது வஸ்திரத்தை போட்டு அதை என்ன செய்கிறான்? அவ்வளவுக்கு மறைக்கிறான். அவ்வளவுக்கு அது மகிமை ஏறியதாய் காணப்பட்டது. இது யாருடைய மகிமை என்று நீங்க நினைக்கிறீங்க? தேவ பிரசன்னம். இந்த இரவு வேளையிலையும் கர்த்தர் நம்மை தொடர்ச்சியாக துதி ஆராதனையில் நம்மளை நடத்தி கொண்டே இருக்கும்போது, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் சந்நிதியில் கொஞ்ச நேரம் நம்மளுடைய நேரங்கள், நம்மளுடைய வேலைகள் எல்லாம் ஒதுக்கி ஆண்டவர் சமூகத்தில் வந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க பாருங்கள். இந்த நேரம் ஒன்றும் வீணாய் போகாது. நமக்குள்ளாய் இருளாய் காணப்படுகிற, மறைந்திருக்கிற, அல்லது பல ஆண்டுகளாக நம்மை சிறையிருப்புக்குள்ளாக அல்லது கட்டுகளுக்குள்ளாக நம்மை கட்டி வைத்திருக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனைகளாய் இருந்தாலும், மானுஷிக வல்லமைகளாய் இருந்தாலும், சத்ருவின் கிரியைகளாய் இருந்தாலும், அந்த மகிமைக்கு முன்பதாக அது ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளோ காலம்தான் அதை அடக்கி வைக்க முடியும்? எங்கே வெளிச்சம் வர்ற வரைக்கும் தான் இருளுக்கு மகிமை. வெளிச்சம் பிரகாசிச்சிருச்சுன்னா இருளுக்கு அங்கே வேலையே இல்லை. ஹல்லேலூயா. அந்த தேவ பிரசன்னம், அந்த தேவனுடைய மகிமை நம்மை ஆட்கொள்ள வேண்டுமென்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இந்த இரவு வேளையில் நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? நம்மளுடைய சூழ்நிலைகளையா, அல்லது நமக்கு வேண்டப்பட்டவர்களையா, நமக்கு வேண்டும், நமக்கு உதவி செய்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கும் நபர்களை நாம் நோக்கி பார்க்கிறோமா?
அல்லது நம்மை சிருஷ்டித்த தேவன் நம்மை ஒரு பெரிய உன்னத திட்டத்தோடு உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே, தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மளை தெரிந்தெடுத்த அந்த தேவனுடைய உன்னத முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு நாம் தேடுகிறோமா? இந்த இரவு வேளையில் தியானிப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை எதற்கு நேராய் கடந்து சென்று கொண்டிருக்கிறது? நான் எதற்கு நேராய் கடந்து செல்லுகிறேன்? யாரை நோக்கி பார்ப்பதற்கு? எதை யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய வாழ்க்கை எல்லாரையும் நோக்கி பார்க்காது. எனக்கு உதவி செய்யக்கூடும்ன்றவங்களை, என்னை நேசிக்கிறவங்களை, எனக்கு ஒரு ஆபத்தில் ஒரு காலத்தில் எனக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்றவங்களை நம்ம வரும்போது நம்ம என்ன செய்வோம்? நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு அநேக சமயங்களில் நாம் நோக்கி பார்க்கிறவர்கள் எல்லாம் நம்மை நோக்கி பார்க்காமல் விட்டு போகிற நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் என்று. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிற ஒன்று, நாமும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று. அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேகரை நாம் நோக்கி பார்த்திருந்திருப்போம். நம் வாழ்க்கை ஏமாற்றத்தின் வழியாக, தோல்வியின் வழியாக, ஒரு டிப்ரெஸ்டான ஒரு ப்ராசஸ் வழியாக, மன உளைச்சலின் வழியாக, அல்லது மன சஞ்சலத்தின் வழியாய் நாம் கடந்து சென்றிருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு உலக பிரகாரமாக உலகத்தின் நபர்கள் மேல் நாம் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த இரவு வேளையில் ஒரு விசை கூட, ஒரு காலத்தில் நான் அப்படி தான் இருந்தேன். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவளாக, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவனாக, என்னுடைய தேவைகளுக்காக இருக்கலாம், என்னுடைய சூழ்நிலைகளுக்காக இருக்கலாம், நான் அவரை நோக்கி பார்த்து கொண்டு தான் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு சூழ்நிலைகள் எல்லாம் மத்தியில் என்னுடைய வாழ்க்கை கூனி குறுகி, என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய சூழ்நிலைகள் அப்படின்ற ஒரு இடத்திற்குள்ளாக மாறப்பட்டிருக்கு என்று நாம் நினைக்கலாம். இந்த இரவு வேளையில் நம்மையே நாம் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உங்கள் முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு எனக்கு கிருபையை தாங்கப்பா. உங்கள் பிரசன்னத்தின் வல்லமை என்னை ஆட்கொள்ளட்டும். உங்கள் பிரசன்னத்தின் மகிமை என்னை நிரப்பட்டும் டாடி. நீங்கள் எனக்கு வேணும். உங்கள் பிரசன்னம் எனக்கு வேணும். உங்கள் அளவில்லாத மகிமை எனக்கு வேணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவருடைய மகிமை நமக்குள்ளாக பிரகாசிப்பிக்கப்படும்போது என்ன நடக்கும்னா, எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தோல்வியாக, ஏமாற்றமாக, வெட்கம் அடைந்த சூழ்நிலைக்குள்ளாய் நாம் தள்ளப்பட்டிருந்தோமோ அதையெல்லாம் மாற்றி நாம் இனி வெட்கப்படாத இடத்துல நம்மளுடைய தலைகளை நிமிர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். தேவனுடைய முகத்தை பார்த்தவர்கள் வெட்கப்பட்டதே இல்லை. அநேக நேரங்களில் மனிதர்களுடைய முகத்தை தேடி நாம் போய் வெட்கத்தை அனுபவித்து கூனி குறுகி நம்மளுடைய வாழ்க்கை இந்த இரவு வேளை காணப்படலாம். இந்த இரவு வேளையில் கர்த்தர் நம்மளோடு இடைப்படுகிறது என்ன தெரியுமா? அவரை நோக்கி பார்க்கும்போது நம்மளுடைய முகங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறது மாத்திரம் அல்ல, நம்ம வெட்கத்தின் பாதையில் கடந்து சென்று போல, அவமானத்தின் பாதையில் கடந்து சென்று போல, நிந்தையின் பாதையில் கடந்து சென்று போல, எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு தூஷிக்கப்பட்ட பாதையில் நாம் கடந்து சென்று போல, அந்த பாதையெல்லாம் மாற்றி அவமானத்திற்கு பதிலாக, நிந்தைக்கு பதிலாக, கஷ்டத்திற்கும் வேதனைக்கும் பதிலாக நம்மளுடைய தலைகளை நிமிர பண்ணுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. என் ஜனம் வைக்கப்பட்டு போவதில்லை என்று வாக்கு பண்ணின தேவன் எப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் மாறும்னா, அவருடைய பிரகாசம் நம்ம மேலே வரும்போது. அல்லேலூயா. அதற்கப்புறம் அவருடைய மகிமை நம்ம மேலே வரும்போது இந்த இரவு வேளையில் நாம் கேட்போம், ஆண்டவரே, நீங்கள் உங்கள் முகத்தின் பிரகாசத்தை எங்கள் மேலே வீசுங்கப்பா. இவ்வளோ காலமும் நம்மளுடைய வாழ்க்கை நம்மை பிரதிபலிக்கிறதாக, நம்முடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கிறதாக, அல்லது நம்மளுடைய சாயல்களை பிரதிபலிக்கிறதாய் காணப்பட்டிருக்கலாம். இந்த இரவு வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீங்கள் உங்கள் முகத்தை எங்கள் மேலே பிரகாசிப்பிக்க பண்ணுங்கப்பா. தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். தேவ மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் டாடி.
எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோப்பா. உங்கள் முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு, உங்கள் பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்து இருப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உங்கள் மகிமையின் கரம் எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. உங்கள் தெய்வீக பிரசன்னத்திற்குள்ளாக நீர் எங்களை வணைந்து கொள்ளுகிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் பெரியவர், உன்னதர். உங்கள் முகத்தை எங்கள் மேலே பிரகாசிப்பிக்க பண்ணுங்கப்பா, பிரகாசிப்பிக்க பண்ணுங்கப்பா. எங்களுக்குள்ளாய் இருக்கிற சுபாவங்கள் அல்ல, உங்கள் மகிமையின் பிரகாசம் எங்களுடைய முகத்தில் பிரகாசிப்பிக்க பண்ண வல்லமையுள்ள தேவனே. ஆண்டவரே, உங்கள் பாதத்தில் வருகிறோப்பா. எந்த இடத்துலலாம் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் பிரகாசிப்பிக்க முடியாதபடிக்கு தடையாக காணப்படுகிறதோ அந்த இடத்துல தடை கற்கள் மாறுவதாக, விலகுவதாக. கர்த்தருடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக, சூழ்ந்து கொள்ளுவதாகப்பா, சூழ்ந்து கொள்ளுவதாக. ஆவியானவரே, உங்கள் மகிமையின் மேகம் எங்களை நிரப்புவதாக, உங்கள் மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக. ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவனே. உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் நல்லவர், சர்வ வல்லமை உள்ள தேவனே. உங்க முகத்தை எங்க மேல பிரகாசிப்பிக்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா. ரகஸ்யாந்தடரே ரகதலபா ரேபா சேரியாந்தடரே ரகதலமா ரேபாலமா சேரியாந்தடரே ரகதலபா சியாந்தடரே ரகதலபா ரகலக ரகடகலக 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 ரகடகா ரேமாந்தடரே லகதர பலபர 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 படபல பரபட பலமா சேரியாந்தடரே ரகதலபா ரேமா சேரியாந்தடரே ரகதலபா சேரியாந்தடரே ரகதலபா சேரியாந்தடரே ரகதலகலக ரகடகா. நீர் நல்லவர், சர்வ வல்லமை உள்ள தேவனே. உமக்கு நன்றி நன்றி ஐயா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் தேவனே, மகத்துவம் நிறைந்தவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க இருக்கிற இடத்துல அவரை உயர்த்துவோமா. நீர் உயர்ந்தவர், சிறந்தவர். உம்மை போல வேற யாரும் இல்லையப்பா, உம்மை போல வேற யாரும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரசன்னமே, தேவ பிரசன்னமே, பிரசன்னமே, தேவ பிரசன்னோ எங்களை அளவில்லாமல் நிரப்புவதாக, நிரப்புவதாக. உங்க மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக, எங்களை நிரப்புவதாக. நீர் மகிமைப்படுவீராக, உயர்த்தப்படுவீராக. உங்க பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. ஆஹா பிரசன்னோ ரகதலமாசே தேவ பிரசன்னோ. கரம் பிடித்த
கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுமா, உங்க நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம் அப்பா. உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. பூமி அழிந்து போனால் ரகசியாத்தடரே, வார்த்தைகள் என்றும் மறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலோ, உம் வார்த்தைகள் என்றும் மறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். Worship you, Lord. We exalt your name on high. There is no other name like your name, O Lord. Hallelujah. Hallelujah. இந்த நேரத்தில் கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை நம்மளுடைய சரீரத்திற்குள்ளாக உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இறங்குகிறது. தெய்வீக மகிமை உங்க வாழ்க்கையில இறங்குகிறது. எந்தெந்த இடத்துல தலை குனிக்கப்பட்டீர்களோ, எந்தெந்த இடத்துல அவமானத்தையும் நிந்தையும் சகித்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த இடங்களில் எல்லாம் என்னை கைவிட்டார்களே, நான் கைவிடப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறேன் என்று வேதனையோடு சகித்து கொண்டு இனி நான் வாழ்வதா, என்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் எப்படியா இருக்கும் என்று கேள்விக்குறியோடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமையின் வல்லமை இறங்குகிறது. உங்களுடைய
சரீரத்திற்குள்ளாக, உங்களுடைய சூழ்நிலைகளுக்குள்ளாக, உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக, உங்களுடைய ஊழியத்தின் பாதைக்குள்ளாய் கர்த்தருடைய மகிமை இந்த இரவு வேளையிலே ஆட்கொள்ளுகிறது. விட்டு கொடுங்க உங்களுடைய வாழ்க்கை. ஆண்டவரே, ஒரு விசை கூட உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை என்று சொன்னீரே. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு மாற்றத்தை கட்டளை இடுவீராக என்று கேட்போமா? இரவு வேளையில தேவ பிரசன்னம் நம்மளுடைய சூழ்நிலைகளுக்குள்ளாக இறங்குகிறது. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொன்னது போல இருளாய் இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்ம மேல கர்த்தர் வீச விரும்புகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அப்படியே தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, எங்களோடு நீர் இடைப்பட்டீரே, இந்த நாளின் துதி ஆராதனை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்தினீரே, உமக்கு நன்றி. எங்களே விட்டு கொடுக்கிறோப்பா. நீர் விரும்புகிற வண்ணமா எங்களுடைய வாழ்க்கை காணப்பட என் தேவன் கிருபை செய்வீராக. இந்த நாள் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தீரே, உமக்கு நன்றி. தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக, தேவ மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதற்காய் நன்றி. எங்களையே அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராய், உயர்த்தப்படுகிறார். உங்க பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் வார்த்தையை போல நம்மளுடைய முகங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன், வெட்கத்திற்கு பதிலாக சந்தோஷத்தினால் நிரப்புகிற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.